Hello guys, welcome back to a new information video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெர்டிகல் கார்டனிங்னா என்னது, வெர்டிகல் கார்டனால் நம்மளுக்கு என்ன யூஸு, வெர்டிகல் கார்டனிங் எப்படியெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் வச்சு பண்ணலாம், எப்படி குயிக்காக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம சீக்கிரமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெர்டிகல் கார்டனிங்னா என்னன்றதை உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ கீழே நடுறோம்ல செடி, அதை எடுத்து நம்ம வாலில் வச்சா அது வந்து வெர்டிகல் கார்டனிங்கிறது கிடையாது. ஏன்னா வாலில் வச்சா அது வந்து ஹேங்கிங் பாட், அந்த இதுக்கு அந்த சிஸ்டத்துக்கு பேர் ஹேங்கிங் பாட். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெர்டிகல், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் மற்றும் ஹாரிசாண்டல் லைனில் ஸ்டெப்பாக அடுக்கி கரெக்டாக ரோவாக வச்சு செவுத்தில் ஹேங் பண்ண போகிறோம். செவுத்தில் ஹேங் பண்ணுறத விட நம்ம இப்போ வந்து மெஷ்ஷில் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பாக செவுத்தில் பண்ணோம். இதை வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். எப்படின்னா ட்ரிப் சிஸ்டம் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன யூஸ்ஃபுல்லு, என்னென்ன இதுன்றதை கண்டினியூஸாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இந்த ட்ரே எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கும். இந்த ட்ரே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபிஷ் விடுறது. ஃபிஷ் வந்து அமோனியா க்ரியேட் பண்ணோம், அதோட வேஸ்ட்லேருந்து அமோனியா க்ரியேட் ஆகும். அந்த அமோனியாலாம் பிரான்ஸோட க்ரோத்துக்கு இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறேன். அது எதுக்கு உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்டுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு ஐடியா, பிளான்ட்ஸு க்ரோத் நல்லா இருந்தது. கொஞ்சம் வச்ச நாள்லேயே நிறைய இது வந்து செடி முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். எப்படி நடணும் ப்ரோ, என்னென்ன ப்ராசஸ் ப்ரோ அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து ஒரு 24 அடிக்கு ஒரு பைப் எடுத்திருக்கேன். ஏன்னா 24 அடிக்கு மெஷ் இருக்குது. இந்த இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து செடியிலேருந்து கீழே சொட்டுற தண்ணி வந்து அப்படியே அந்த பேசினில் வந்து விழுந்துடும். நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தெரியாது. சில டைம்ஸ் நம்ம போட்டுட்டு போயிட்டோன்னா தண்ணி அப்படியே கீழே வடிஞ்சு நம்ம அந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஆல்ரெடி செடியில் இருக்க நியூட்ரியன்ஸும் நம்ம ஆல்ரெடி அமோனியாவில் இருக்க நியூட்ரியன்ஸும் வீணாக போயிடும். அதுக்காக தான் கீழே ஒரு பைப் வச்சு மறுபடியும் அந்த மீன் தொட்டிக்கே அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து மீன் தொட்டியை பார்க்கலாம். மீன் தொட்டியில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருங்க. இப்போ நம்ம வந்து உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. என்னெல்லாம் ஃபிஷ் வச்சுருக்கேன்னா 3 ஷார்க் வச்சுருக்கேன். கப்பீஸ் தான் இருக்கிறதுலே அமோனியா ஜாஸ்தியாக ஃபார்ம் பண்ணோன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதை என்கிட்ட இருக்க ஷார்க்கை வச்சு நான் பண்ணிட்டேன். டோருக்கு பாருங்கள் மோட்ரு, இதுதான் மோட்ரு. நான் இது வந்து எத்தனை ஹெச்பின்னு தெரில, கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன், இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது எத்தனை ஹெச்பி மோட்டருன்னு தெரில. மோட்ரு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் க்ரியேட் ஆகிற அமோனியாவெல்லாம் எடுத்துகிட்டு மேலே சக் பண்ணி அந்த செடிக்கு வந்து ட்ரிப் சிஸ்டத்தில் வரத்துக்காக இதை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மோட்டர்லேருந்து பம்ப் பண்ணி மேலே வந்து ட்ரிப் சிஸ்டத்துக்கு விழும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏரியேட்டரில் பபிள்ஸ் விட்டுக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வந்து ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ இந்த மண்ணில் இருக்க அந்த எசன்ஸ்லாம் கீழே வந்ததுன்னா மீன் செத்துறாதா ப்ரோ, ஏன்னா வடிஞ்சு கீழே வந்து பைப் மூலயமா திருப்பி வந்துடுமே ப்ரோ, அப்புறம் ஷார்க்குக்கு ஏதாவது பிரச்சனை வருமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வராது. ஏன்னா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நான் வந்து ஏரியேட்டர் பபுள்ஸும் இந்த பம்பும் அந்த மீன் தொட்டியில் வச்சிட்டேன். இது வந்து சேஃப் தான். ஏன்னா நான் இன்சுலேஷன் டேப் அந்த ஒயரில் ஃபுல்லாக அடிச்சிட்டேன். நம்ம எல்லாருமே சோம்பேறிங்க தான், நான் கூட தான் ஒரு சோம்பேறி தான். அதனால தான் இந்த மிஷின். நம்ம வந்து சுவிட்சு போட்டு காலையில் எழுந்து வந்து டைமுக்கெல்லாம் தண்ணி ஊற்றவே வேண்டாம். இந்த மிஷினே எல்லாத்தையும் பார்த்துக்கும். அப்படியாப்பட்ட ஒரு லெஜெண்டு தான் இது. இதோட மாஸ்டர் பீஸே இது தான். இதில் என்னெல்லாம் பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், அப்புறமா வீக் செட் பண்ணிக்கலாம், ஹார் செட் பண்ணிக்கலாம், மினிட் செட் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆட்டோ பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், கிளாக் இருக்குது, ரீசெட்டு, ரீகால் எல்லாமே பண்ணிக்கலாம். வேறு லெவல் ஸ்பெக்கோட இருக்குது. இந்த ஒயர்லாம் இன்சுலேட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாட்டரில் இருக்கனால வாட்டர் கசிஞ்சு ஏதாவது போர்டுக்கு ஏதாவது ஆயிருமோ, இல்லை கரண்ட்டுக்கு ஏதாவது ஆகுமோன்ற ஒரு பிரச்சனையும் வேணால் நான் பண்ணுற மாதிரி செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லேயே இருக்கட்டும், அவ்வளோவா எனக்கு கரண்ட் எடுத்த மாதிரி தெரில, கம்மியாக தான் எடுக்குது. இதை ஆன்லேயே வச்சிட்டிங்கன்னா அதுவே நம்மளோட வேலையெல்லாம் பார்த்துக்கும். 5 மணிக்கு செட் பண்ணியிருக்கேன். இப்போ மிஷின் கரெக்டாக 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ட்ராப்லெட்ஸ் எல்லா இதுலேருந்தும் வந்துட்டுருக்கு. இப்போ செடி மறைச்சிட்ருக்கு அந்த ட்ராப்லெட்ஸ் வர பைப்பை, இல்லைனா உங்களுக்கு கிளியராக காட்டியிருப்பேன். சில இதில் வந்து கரெக்டாக ஊற்றிட்டுருக்கோம். இதை வந்து சின்னதாக வச்சுருக்கேன், ஏன்னா உள்ளே மட்டும் ஊற்றுறதுக்காக. இது வந்து வடிஞ்சு அப்படியே கீழே வரைக்கும் வரும், கன்ஃபார்ம் வரும். ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது வரும் 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரத்தில் கீழே வராது. பட்
எல்லா ரோவுக்கும் வந்துடும். அது மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியான மெத்தட். நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி ஒன்றுமே தேவையில்லை. எந்த மணிக்கு எப்போ செட் பண்ணாலும் கரண்ட் இருந்தால் தாண்டான்னு நம்ம தலைவர் வந்துடுவார். ஸோ இந்த பைப் வழியாக வடிஞ்சு மறுபடியும் இங்கேயே வந்துடும். வேறு லெவலான ஸ்பெக்கு இதை கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா சோம்பேறிங்களுக்காகவும் புது மிஷினு. நீங்கள் இந்த மிஷினில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இது மட்டும் இல்லை, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வேறு லெவலாக இருக்கும். இதில் மிஷினு என்னென்ன எங்கெங்கே வாங்கினேன் எல்லாத்தையும் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் வாங்கி வீட்டில் கூட இப்படி பண்ணிக்கோங்க. மாசாக இருக்கும். இதுமாரிலாம் செடி வச்சிட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும். இதோட யூசஸ் என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலே நீங்களே வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம், ஃப்ரூட் கட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டிலே காய்கறியெல்லாம் நீங்களே அறுவடை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போது பின்னாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும், எங்கள் வீட்டில் ஜன்னல் இருக்குது. வர சம்மர் டைம் வேறு வந்துட்டுருக்கு. இந்த சம்மர் டைமில் வந்து இந்த செடியெல்லாம் நம்மளோட அந்த வெயிலை வந்து எக்ஸ்ட்ரா அப்டெயின் பண்ணிக்கும். அதனால் நம்மளுக்கு உள்ளே வந்து ஜில்லுன்னு ஏசி காற்று மாதிரி இருக்கும். ஜில்லு ஜில்லு கூல்னு இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த வேர்வையே வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் இந்த இதில் வந்து உட்காரும்போது நல்லா காற்று வரும், நல்லா அந்த ஸ்மெல்லு வரும், காய்கறி ஸ்மெல்லு சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும். யாராவது உங்ககிட்ட வெர்டிகல் கார்டன்னா என்னென்னு கேட்டாங்கன்னா, ப்ரோ நீங்கள் இன்னும் ஹைலைட் சேனல்லே போய் பார்க்கலையா ப்ரோ, முதல்ல அது பாருங்கள் ப்ரோ, அது போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க ப்ரோ இந்த வீடியோக்கு. அதுக்கப்புறம் பாடுங்க ப்ரோ, உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிடுங்க. ஸோ இது வந்து ஃபன்னுக்காக தான். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அன்டில் தென் டாட்டா பை பாய், see you guys, bye bye.